விவசாயத்தில் களை எடுத்தாங்க. நிறமாச கர்ப்பிணி கூட ஒரு பக்கம் புருஷன் வரப்போட்டுன்னா அது பின்னாடியே நட்டுக்கிட்டு போகும். நிறமாச கர்ப்பிணி ஆம்பளைக்கு நிகரா ஏத்தங்கட்டி தண்ணி இறைச்சிச்சுங்க. இன்னைக்கு எங்கே விவசாயம்? பூரா கம்மா வெட்டு. ஒரு தர்த்தினி முடிச்சவ எங்கடா கம்மா வெட்டு? பேர் தான்டா கம்மா வெட்டு. போய் ரோட்டில் நின்று கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு கம்மா வெட்டான். என்ன கம்மா வெட்டு? நொப்பத்தா வெட்டு கம்மா வெட்டு. இப்போ எங்கே வேலை ஆக்குதுங்க? இப்போ எல்லாம் களை எடுக்க போனோம்னா அந்த நிலத்துக்கானே வயக்காட்டு வித்து தாண்டா அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். வயக்காட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மேடம் அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. அவங்க தான் கான்ட்ராக்ட்காரங்க. அந்த அம்மா இப்போ பூரா குறுப்பு வச்சிருக்கப்பா. குறுப்புலேயே பேசுறது. ஒரு 27 பேர் வரணும் முடியாய் களை எடுக்க வந்துருங்கடி டபக் முடிஞ்சு. இப்போ வயக்காட்டில் இறங்குறவங்களே இந்த மேடம் குட்டை பிஸ்கட்டு, உளுந்த வடை, புரு காப்பி, வெத்தலை வாக்கு. இவன் ரொம்ப இழந்திருப்பான் போலடாவே. அவனை அரிச்சுட்டாங்க. அவன் ரொம்ப நிலத்தெல்லாம் இழந்திருப்பான். வெத்தலை வாக்கு. அப்புறம் ஏன் முண்டை பொம்பளை இந்த காலத்தில் மூக்கு பொடி அம்புட்டியும் போய் கரெக்டாக 11 மணி வரைக்கும் தான் களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கிரின்னு பெல் அடிச்சிடும். மறுபடியும் 4 வடையை தின்ட்டு போயிடும். உழைப்பு இப்போ கிடையாது. 100